வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்க குட்டி அடுப்பு வடைச்சட்டி எல்லாத்தையும் ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி சொல்லிட்டு, சரி நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது என் பையன், மகா நம்மளும் ஏதாவது குட்டி அடுப்பில் சமைக்கலாம் மகா அப்படி சொன்னான்னா, சரின்னு சொல்லி அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு இது என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளி வெங்காயம் நம்ம வணக்குவோம் பார்த்துருக்கீங்களா சப்பாத்திக்கு. நான் எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ நான் அந்த சைடு சமைச்சேன், என் குட்டி பையன் இந்த சைடு சமைச்சான் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நானும் என் பையனும் சேர்ந்து சமைச்சோம். அழகாக எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்ப்பா குழந்தைங்களுக்கு. சமையல் சொல்லிக் கொடுக்குறக்கு இந்த மாதிரி அடுப்பு பானை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம செய்யும் போது அப்படியே சொல்லி கொடுத்தோன்னா அப்படியே அவங்க ஈஸியாக பழகிடுவாங்க. அப்படி தான் நான் சொல்லி கொடுத்தேன். அடுப்பு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம் தக்காளியும் போட்டுட்டு, அப்புறம் மசால் பொடியும் போட்டு நல்லா ஒரு கலர்னோம்னா சூப்பரான ஒரு தக்காளி வெங்காயம் ரெடி. அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன் என் பையனுக்கு. இப்படி தான்ப்பா எண்ணெய் ஊற்றணும், இப்படி தான் சோம்பு கலர் மாறணும், இதுதான் சோம்பு, இதுதான் பட்டை, கிராம்பு எல்லாமே சொல்லி கொடுத்தேன். குட்டியாக சமைச்சோம். நிறையா வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். குட்டி பானை, குட்டி அடுப்பு, அப்புறம் தட்டு, கரண்டி, அது மாதிரி நிறையா வாங்கி வச்சுருக்கேன். அப்படியே ஒரு மண்பானை செட்டாகவே நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி நம்ம சேனலில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அழகாக ஒரு குட்டி சமையல். மண்பானையில் சமைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தானே. அந்த மண் வடைச்சட்டி மண்பானையில் சமைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரங்கள் வச்சு சமைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி மண்பானையில் சமையல் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ தரலான் இருக்கேன். இது நாங்கள் திடீர்னு சும்மா பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம். அப்புறம் வெங்காய தக்காளி கொஞ்சம் வேகட்டும் சொல்லி நான் மூடி வச்சேன். அப்புறம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெங்காய தக்காளி. என் பையன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எத்தனை பேர் இந்த மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போது குட்டி குட்டி சமையல் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்களாம் அப்படிலாம் சமையல் செஞ்சுருக்கோம்ப்பா. ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வரணும். எங்கள் வீட்டில் அரிசி, உங்கள் வீட்டில் பருப்பு, நீ எண்ணெய், நீ உப்பு அப்படி சொல்லி எடுத்துகிட்டு சமைச்ச காலங்கள். 90ல் பிறந்தவங்க நாங்களாம் 90ல் பிறந்தவ. அதனால் நாங்களாம் சமைச்சு விளையாடு அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இப்போலாம் எல்லோரும் மொபைலை மட்டுமே தான் பார்க்குறாங்க. யார் இந்த மாதிரிலாம் வடைச்சட்டி அடுப்பெல்லாம் வச்சு விளையாடுறா சின்ன குழந்தைங்க. அதனால் எல்லாம் சொல்லிக் கொடுங்கப்பா. இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அழகாக குட்டியாக அப்படியே சமைச்சு பழகுவாங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி. எங்கள் வீட்டில் எனக்கு 2மே பசங்க தான். அதனால் ஒரு பையன் செய்யவே மாட்டான். சின்ன பையன் கொஞ்சம் நம்ம சொல்கிற பேச்சு கேட்பான். அந்த மாதிரி டைப்பு. இந்த மாதிரி நான் சமையல் சொல்லி கொடுத்தேன். பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மொபைல்லாம் கையில் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பானையெல்லாம் வாங்கி கொடுத்து சமைங்கப்பா அப்படி சொல்லி பக்கத்தில் உட்காந்து நம்மளும் பார்க்கணும். சரிங்களா? பார்த்து நான் இந்த அம்மியில் மசாலா அரை, இந்த ஆட்டோரில் குட்டி ஆட்டோரில் மாவரை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கல. நம்ம சேனல் முடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆட்டோரில் அந்த நம்ம வணக்குனதை போட்டு நல்லா அரைக்க சொன்னேன். அரைக்கனா நம்ம ஆட்டோரில் முந்திலாம் மிக்சிலாம் இல்லைன்னா ஆட்டோர்லேயும் மசாலா போட்டு ஆட்டுவாங்க அம்மாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி நான் மிக்சியில் எப்படி சொல்கிறது, அம்மியில் அரைக்க வேண்டாம். நீ ஆட்டோரில் போட்டு இப்படி இந்த கல் வச்சு இப்படி சுற்றுனேன்னா அது நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஆயிரும் லோகேஷ் அப்படி சொல்லி கொடுத்தேன். அப்படியே என் பையன் அழகாக சமைச்சா, நானும் சேர்ந்து சமைச்சேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.